ஹாய் ஹலோ வெல்கம் பேக் செஃப்முருகன்ஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ட்ரை ஃபிஷ் கறி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் வந்துட்டு ஒரு வியூவர்ஸ் வந்து ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப நாள்லாம் ஒரு கண்டினியூஷனாக இந்த வீடியோ வந்து கருவாட்டு குழம்பு வந்து எனக்கு போடுங்க, நெத்திலி கருவாடு வச்சு எனக்கு அந்த ரெசிபி வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக வந்துட்டு இந்த ஒரு ஸ்பெஷல் ரெசிபி வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் என்னங்கிறத நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிள், ஈஸியாக பண்ணலாம். வாங்க அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவை என்னங்கிறத பார்த்துடலாம். ஸோ கொஞ்சம் வெந்தயம் எடுத்துருக்கேன், ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கேன். நான் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கத்திரிக்காய் வந்துட்டு இந்த மாதிரி க்யூப்ஸ் டைப்பில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு அந்த நெத்திலி கருவாடை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணும்போது இந்த வயிற்று சைடில் வந்துட்டு அந்த ஒரு கருப்பாக அந்த ஒரு மாதிரி இருக்கும், அதை வந்து க்ளீன் பண்ணணும். இல்லைனா வந்துட்டு கருவாட்டு குழம்பு வந்து கசக்கும். ஸோ அந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு 2 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், ஒரு 10 பல்லு பூண்டை போட்டு வச்சுருக்கேன். ஸோ காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கருவேப்பிலை, அதுக்கு தேவையான அளவு வந்து வெங்காயம். ஸோ வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி நான் ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் அந்த கிரேவி டைட்னஸ் கிடைக்கும். அதுக்காக நான் வந்து குடம்புளி வந்து எடுத்துருக்கேன். இதில் வந்து சின்ன பீஸ் வந்து நான் ஒரு 3 பீஸ் போட்டிருக்கேன் குடம்புளி வந்துட்டு. ஏன்னா தக்காளி வந்து நல்லா பழமாக இருந்துச்சு. ஸோ அதனால் அதுலேயும் புளிப்பு இருக்குன்றக்காக வந்துட்டு நான் புளி கம்மியாக போட்டிருக்கேன். புளி வந்து கருவாட்டு குழம்பை பொறுத்த வரையும் அது மைல்டாக இருக்கணும், அந்த புளிப்பே தெரியக்கூடாது, அந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ வாங்க இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நம்மள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் ஆயில் சூப்பராக காஞ்சிருச்சு. ஸோ காஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம வந்துட்டு அதில் வெந்தயத்தை ஆட் பண்ணியாச்சு. வெந்தயம் வந்து எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஒரு கோல்டன் கலர் வரணும். ஸோ அப்போ தான் அது சாப்பிடும்போது நமக்கு நல்லா சூப்பரான ஒரு டேஸ்ட் இருக்கும், கசக்காமல். ஸோ வெந்தயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகலை அப்படின்னா நம்ம வெந்தயத்தை சாப்பிடும்போது நமக்கு வந்து வெந்தயம் கசக்கும். ஃப்ரை ஆகிருந்துச்சின்னா அது கொஞ்சம் அந்த கசப்புத்தன்மை இல்லாமல் வந்துட்டு வித்தியாசமான ஒரு டேஸ்ட் இருக்கும், பட் அது நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், சோம்பு நம்ம ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சொன்னோம். ஸோ அதையும் நம்ம எடுத்து வச்சுருந்தோம், போட்டாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா, பூண்டு, ஸோ அது போக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 வரமிளகாய் வந்து நம்ம 2ஆக பிச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதையும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ அந்த ஒரு பவுலில் பாருங்கள், நம்ம நைஸாக வெங்காயம் வெட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் நம்ம போட்டாச்சு. இது எல்லாமே போட்டு நல்லா கிண்டுவோம். ஸோ ஆல்ரெடி நம்ம கருவேப்பிலை நம்ம சைடில் எடுத்து வச்சோம். ஸோ அதையும் கூட நம்ம இதில் ஆட் பண்ணிட்டு கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா ஒரே டைமில் எல்லாமே ஃப்ரை ஆயிரும் நமக்கு. ஸோ இதுக்கு தேவையான அளவு நான் வந்து ஒரு 10 பீஸ் கருவேப்பிலையை தான் போட்டிருக்கேன். நிறைய தேவையில்லை கருவேப்பிலை. ஏன்னா இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குவாரண்டைனால இந்தியன் வெஜிடபிள்ஸே கிடைக்கிறதில்ல. அதனால் வந்துட்டு கருவேப்பிலையெல்லாம் பார்த்தா கோல்டு மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ அதனால் வந்துட்டு நான் இதுக்கு தேவையான அளவு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம எதிர்பார்த்த அளவு வந்து வெங்காயம், இந்த பூண்டு எல்லாமே வந்துட்டு ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆச்சுன்னா நம்ம வந்துட்டு அடுத்த இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சில கிரேவி பண்ணும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வெங்காயம் அந்த ஒரு பாயில் ஆன மாதிரி இருந்துச்சுன்னா அது எல்லாமே மேட்ச் ஆகி நமக்கு வந்து கிரேவி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டைட்னஸ் கிடைக்கும். அதனால் வந்துட்டு கொஞ்சம் எப்போயுமே வந்துட்டு இந்த வெங்காயத்தை வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம அதுக்கு தேவையான சால்ட்டு போட்டாச்சு. ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 1/4 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கு. ஸோ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மசாலா போடும்போது எப்போயுமே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு அடுப்பை வந்து ஃப்ளேம் வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா மசாலா வந்துட்டு அந்த சில்லி பவுடர் போட்டோன்னே வந்துட்டு கருகிச்சு அப்படின்னா உங்களால் அதுக்கப்புறம் அங்கே நின்று குக் பண்ண முடியாது. அது ஒரு மாதிரி நெடி ஏறிச்சுன்னா கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் ஃப்ளேமை கம்மியாக வச்சு நீங்கள் ஈஸியாக 1 by 1 ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த நெடி இருக்காது. ஸோ மசாலா போட்டு லைட்டாக ஒரு பரட்டி விட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து வெட்டி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணியாச்சு. ஸோ தக்காளியை போட்டு நல்லா கிண்டிக்கலாம். அந்த தக்காளியில் உள்ள தண்ணிக்கு அந்த மசாலா எல்லாமே செட் ஆகும். ஸோ நல்லா இதாகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கத்திரிக்காய் ஆல்ரெடி வெட்டி அதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதையும் கூட வந்துட்டு நம்ம இந்த டைம் இந்த பொசிஷனில் ஆட் பண்ணிட்டோம்னா ஸோ இதில் போட வேண்டியது வந்து நமக்கு வேலை முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நல்லா குக் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அப்படி இருக்கான்லாம் கிடையாது. க்யூப்ஸ் சைஸ் போட்டிருக்கேன். இது வந்து வெந்து குழஞ்சிச்சின்னா அது ஒரு மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் இந்த சைஸ் போட்டிங்கன்னா தான் ஒரு கண்ணிலையாவது கத்திரிக்காய் பார்க்குற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி சதன்னு ஆயிரும். ஸோ பீஸ் வேணாங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் நைஸாக வெட்டி போட்டுக்கலாம். நமக்கு கத்திரிக்காய் எடுத்து சாப்பிட்ற மாதிரி ஃபீல் வேணும் அப்படின்னா ஸோ இது நமக்கு வேணும் கண்டிப்பாக. நம்ம எடுத்து வச்சுருக்க புளியும் ஊற்றியாச்சு, ஊற வச்சுருந்தது. ஸோ அதுபோக வந்துட்டு அதுக்கு நம்ம கிரேவிக்கு தகுந்த அளவு வந்து நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா கிண்டி விடுங்க. அந்த மசாலா வந்துட்டு எப்போயுமே பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காயிலையாக இருக்கட்டும், நம்ம போட்டு புளியும் சரி நல்லா மிக்ஸ் ஆகணும்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சுருக்க மசாலா வந்துட்டு எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டுங்க. ஏன்னா நம்ம வந்து நம்ம ட்ரையாக இருக்கும்போது தான் கிண்டணும். இப்போ தான் தண்ணி ஆட் பண்ணணும். அதனால் நல்லா கிண்டி விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரொம்ப ஈஸியாக வந்துட்டு நமக்கு வந்துட்டு எல்லாத்துலேயுமே மசாலா வந்துட்டு ஏறும்.
ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு மூடியை போட்டு வச்சு நம்ம இதை மூடிட்டு அடுப்பை வந்து ஃப்ளேமை ஏற்றி விட்டுறலாம். ஸோ இப்போ பாருங்கள், அடுப்பை ஏற்றி விட்டாச்சு, கத்திரிக்காய் குக் ஆகிட்டுருக்கு. ஸோ ஓரளவுக்கு இன்னும் ஒரு 60% குக் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் குக்கானால் வந்துட்டு நம்ம இதை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா, நம்ம ஆல்ரெடி வந்துட்டு நம்ம கருவாடை வந்து நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த கருவாடை பொறுத்தவரை எப்பயுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பவுல் நிறைய தண்ணி போட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த குடலை க்ளீன் பண்ணிவிட்டு தலையை கிள்ளி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணியில் நல்லா போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கருவாடை வந்து காய வைக்கும்போது தரையில் தான் போட்டு காய வைப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அதில் மண் இருக்கும். ஸோ அதே மாதிரி அந்த வயிற்றுக்குள்ளே வந்து குடல் இருக்கும். அது ரெண்டையுமே எடுத்திங்கன்னா தான் கருவாட்டு குழம்பு வந்து கசக்காமல் ஸோ அந்த பீஸை சாப்பிடும்போது நமக்கு வந்து சூப்பரான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அதனால் வந்துட்டு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க கருவாடையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. கத்திரிக்காய் அழகாக வெந்துருச்சு. ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கு இப்போ பார்த்ததுக்கு உங்களுக்கு மசாலா ஏறி இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டைட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கிரேவி. நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சு நம்ம ரைஸ் ஒரு பிளேட்டு ஃபுல்லாக ரைஸ் போட்டோம்னா கூட அதில் வந்து பிரட்டி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சட்டி நிறைய கிரேவி வைக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. கொஞ்சமாக கிரேவி இருந்தாலும் அது வந்து கருவாட்டு குழம்பு பொறுத்தவரையும் பிரட்டி தான் சாப்பிடுவாங்க எல்லாருமே வந்துட்டு. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கம்மியாக வச்சு அந்த ஒரு டைட் கிரேவியோடு பண்ணோம் அப்படின்னா ரைஸோட பிரட்டி சாப்பிடும்போது எக்ஸலண்ட்டான உங்களுக்கு ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நெருக்கி வந்துட்டு நமக்கு வந்து ஃபினிஷிங் பொசிஷன் வந்தாச்சு. அழகாக வந்துட்டு குக் ஆகிடுச்சு. நல்ல மனம் வந்துருச்சு. கிச்சனே வந்துட்டு கருவாடு குழம்பு வாசம் வந்துருச்சு எனக்கு. ஸோ இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்துட்டு நம்ம இது வந்து பழைய சாப்பாடை விட வந்துட்டு பழைய சாப்பாடு ஸோ இந்த ரைஸு இதுகளோட காம்பினேஷன் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். எப்படி சொல்கிறதுனா கலக்கலாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு சமைச்சிங்க அப்படின்னா சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்குற அளவுக்கு இதில் வந்து ஒரு ஃப்ளேவரும் இருக்கும் நெத்திலி கருவாட்டில். அதுபோக வந்துட்டு இந்த நெத்திலி கருவாட்டு சாப்பிட்றது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த் வைஸ் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு மாதத்துக்கு ஒரு டைமாவது இந்த மாதிரி டிஷ்ஷஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சைப்பயிறு தோசை ஒன்று போட்டிருக்கோம். ஸோ முளை கட்டினது அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், அழகாக நம்ம வந்துட்டு ரெடி பண்ண கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது உங்களோட ஃபேவரட் டிஷ்ஷஸ் எதாவது இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ நம்ம போடுறதுக்கு ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். நாளை ஒரு நல்ல ரெசிபியோடு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.